சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். இன்றைய தினம் சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நம்ம ஷிரடிக்கு புனித பயணம் பண்ணுறோம். எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். சாய்ராம். சாய்ராம். முதல்ல உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு பாபாவுடைய திருவடியை வணங்கி வேண்டிக்கிறேன். சாய்ராம். சாய்ராம். ஷீரடிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒவ்வொரு சாய் பக்தருடைய மனசில் அற்புதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. ஏன்னா பாபாவை நம்ம பார்க்கணும், அந்த ஏக்கங்கள் வந்து நம்ம போய் அங்கே தொட்ட உடனேயே அந்த சந்தோஷம் பாபா நமக்கு கொடுத்துருவார். அப்படிப்பட்ட புனிதமான மண்ணுக்கு நம்ம போகும் பொழுது ஒவ்வொரு பக்தர்களுக்குமே ஒவ்வொரு அனுபவங்கள் பாபா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் கொடுக்குறார். ஏன்னா இறை தேடலில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம குருமார்களை தேடலில் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பிரதிபலனை வந்து பாபா ஒவ்வொரு பக்தர்களுமே கொடுக்குறாரு. இது சத்தியமான ஒரு விஷயம். ஏன்னா தேடல் என்ற முயற்சி வந்து உங்கள் வாழ்க்கையில், அதாவது நம்ம சத்குரு பாபாவை தேடல் என்ற முயற்சியில் நீங்கள் தேடிக்கொண்டு போகும் பொழுது எண்ணற்ற அனுபவங்கள் பாபா வந்து உங்களுக்கு லைஃப்பில் கொடுக்குறாரு. சேரம். இப்படிப்பட்ட நிலையில் நான் உங்களாண்ட ஒரு சின்ன அனுபவத்தை இந்த நேரத்தில் இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். சேரம். நான் வந்து பாபாவுடைய பக்தராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 16 வருடம் பாபாவுடைய பக்தராக இருக்கேன். இந்த 16 ஆண்டுகளும் ஷிரடிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் வந்து சரியாக ஒரு 8 ஆண்டு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஷிரடிக்கு பக்தர்களை, பாபாவுடைய பக்தர்களை கொண்டு போகிற பாக்கியம் பாபா எனக்கு அந்த சேவையாக எனக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து பாபாவுக்கு கொடான கோடி நன்றிகள் தான் நான் வந்து எப்பவும் தெரிவிப்பேன். சேரம். இந்த நிலையிலும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணி ஷிரடிக்கு பக்தர்களை கொண்டு போகும் பொழுதும் எனக்கு என்ன ஃபீல் வரும்னா, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஷிரடிக்கு போகிறேன், பாபாவை பார்க்க போகிறேன், எப்போ போயிட்டு அவர் சமாதி மந்திரில் பார்ப்பேன், எப்போ நான் தோரகமாயில் போயிட்டு சபா மண்டபத்தில் இருக்க அந்த ஷீலாக்கல்ல உட்காந்துருக்க பெரிய ஃபோட்டோ, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க அந்த பெரிய ஃபோட்டோவை எப்போ தரிசனம் பண்ண போகிறேன், அதே போல் தோரகமாய் படிக்கட்டு ஏறி துணியை எப்போ தொட போகிறேன், பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த தோரகமாயை எதிர்க்க உட்காந்துருக்க அந்த துணி மாதாவை எப்போ நான் வணங்க போகிறேன், அந்த தாயை தோரகமாய் தாயை எப்போ பார்க்க போகிறேன், நிம்பார தொழுகை கூடத்தை எப்போ நான் வணங்க போகிறேன், இப்படியெல்லாம் என்னுடைய மனசில் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்கள் அவர் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஏன்னா வேறு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு சந்தோஷம் என் மனசுக்கு இருக்குன்னு சொன்னால் கிடையாது. அது பாபாவுடைய அந்த புனிதமான ஷிரடிக்கு மண்ணுக்கு போனால் மட்டும்தான் அந்த சந்தோஷம் பாபா நம்மளுக்கு கொடுக்குறார். அப்படிப்பட்ட அந்த புனிதமான சத்குரு ஷிரடி சாய்பாபா வாழ்ந்து இன்னி வரையும் நடமாடி கொண்டிருக்காரு. அந்த மண்ணுடைய பவர் எப்படி இருக்குன்னா, இப்போ உதாரணம், நீங்கள் ஷிரடி போயிட்டீங்க, சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான சந்தோஷம். பாபாவுடைய அந்த சூத உடலை சமாதி மந்திரில் தரிசனம் பண்ண உடனே சந்தோஷம். அடுத்து நீங்கள் குருஸ்தானம் போகிறீங்க. குருஸ்தானம் போயிட்ட பிறகு அப்துல் பாபா சமாதி பார்க்குறீங்க, பாயசாபாய் அம்மா சமாதி பார்க்குறீங்க, தாத்தியாவுடைய சமாதி பார்க்குறீங்க, பாபாவுடைய இந்த நந்தாதீபம் பார்க்குறீங்க, லெண்டி தோட்டம் பார்க்குறீங்க, தோரகமாய் பார்க்குறீங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வரும் பொழுது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அனுபவத்தையும் பாபா நம்மளுக்கு கொடுக்குறாரு. இதே அனுபவம் தான் எனக்கும் பாபா இத்தனை ஆண்டுகளாக கொடுத்துட்டு இருக்கிற. சேரம். இத்தனை ஆண்டுகளும் அவர் மேலே வச்சிருக்க அந்த பக்தி வந்து எந்த நிலையிலுமே மாறல. யார் கைவிட்ட போதிலும் நம்ம சாய் வந்து நம்மளை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோட நம்மளுடைய பயணங்கள் அவரை நோக்கி மட்டும்தான் சேரம் இருக்கு. நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன்னா, ஒவ்வொரு பக்தர்களுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. என்னையோடு சேர்த்தும் நானும் சொல்கிறேன், இந்த பதிவில் நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த கஷ்டமான நேரத்தில் நம்ம வந்து மனிதர்களாண்ட கண்டிப்பாக நம்ம முயற்சிகளை, நம்ம கஷ்டத்தை எடுத்து சொல்லாதீங்க. தயவு செஞ்சு அந்த காரியத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம கஷ்டத்தை நினச்சி உதவி பண்ணுற மக்கள் வந்து ரொம்ப 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 குறைவு தான். உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் பாபாண்ட உங்களுடைய உதவிகளை நீங்கள் நாடுங்க. நல்ல மனிதர்களை, நல்ல ஆத்மாக்களை கண்டிப்பாக உங்களாண்ட கொண்டு வந்து பாபா சேர்ப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம வேண்டுதலை பொறுமை காத்து கண்டிப்பாக சாய்நாதா, என்னுடைய பிரார்த்தனைகள் நான் உங்களுடைய திருவடியில் ஒப்படைச்சிட்டேன்,
கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைக்காண்ட உரிய நேரம் நீங்கள் எடுத்துட்டு என்னுடைய கருமாக்களை முழுமையாக விலக்கி என்னை சீக்கிரம் உங்களுடைய ஆலயத்துக்கு அழிங்க, என்னை கூப்பிடுங்க, உங்களுடைய தரிசனத்தை நான் சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கும். அதே போல் ஷிர்டியில் இரவு நேரத்தில் தோரகமாய்க்குள்ளே போயிட்டு அவருடைய அந்த புனிதமான அந்த திருவுருவத்தை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது கிடைக்கிற பேரானந்தம் ஒவ்வொரு பக்தர்கள் வாழ்க்கையிலையும் அது சொர்க்க பூமி. அப்படிப்பட்ட சொர்க்க பூமிக்கு ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பாக போங்க. பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நான் பாபாண்ட கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லா வல்ல சத்குரு ஷிர்டி சாய்நாதருக்கு என்றுமே ஜெயம் உண்டாகட்டும். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி. ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய 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 சாயி. ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜி ராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மலிக்.